அவர் ப்ரொஃபஸர் வந்து வெளில போயிருப்பார். இவன் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவான். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் புதன் தசை இருப்பவர்களுக்கு. கேது தசை இருப்பவர்களுக்கு மோராலஸ் இந்த பிரச்சனை இருக்கும். அடுத்தது வரக்கூடிய சுக்கிரதசை, எஸ்பெஷலி சுக்கிரதசை புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவர்களுக்கு ஒரு 40 வயசில் சுக்கிரதசை வரலாம். இதில் ஒரு 30 வயசில் வரும். 20 வயசு 30 வயசில் சுக்கிரதசை, உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரதசை வரலாம். சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்குடையவன், மீனத்துக்கு 3ஆம் வீடு, சனியினால் பார்க்கப்படக்கூடிய வீடு. 3க்கும் 8க்கும் உடையவன் தான் சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட சுக்கிரன் வந்து நம்முடைய 9, 10 வீடுகளில் தான் இருப்பார் இந்த 4 மாதத்தில். 9, 10, 11 சொல்லலாம். இந்த 9, 10, 11னா கிட்டத்தட்ட குருவினால் பார்க்கப்படக்கூடிய இடம். குருவுக்கும் சுக்கிரனும், குரு வேறு மாதிரி, இவர் வேறு குரு, அந்த வேறு குரு, அசுர குரு, இவர் தேவகுரு. அதுவும் சில சமயத்தில் ஒத்து போகாது. இருந்தாலுமே குருவினால் பார்க்கப்பட்டால் சுக்கிரனுக்கு கொஞ்சம் வலிமை உண்டு. அதுவும் சனியனுடைய வீட்டில் இருந்தால் பிரச்சனை. அதுவும் தனுசில் இருக்கச்சே சனியனுடைய பார்வை 10ஆம் பார்வையை படைச்சு சுக்கிரதசை என்ற